முதுகுளத்தூர் வட்டார சங்கத்தினுடைய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது ஆடி 18 பெருக்கு அன்னைக்கு எல்லாம் பன்மடங்கா பெருங்குன்னு சொல்லுவாங்க. இங்க ஐயா எனக்கு முன்னாடி பேசுறவங்க சொல்லும்போது இங்க பணம் இல்லை, நம்ம சமூக மக்கள்கிட்ட வாங்கினா போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் என்னுடைய சிறிய ஒரு இந்த துவக்கி வைக்கும் விதமாக ஒரு வந்தளத்துல ஒரு 10,000 ரூபாய் தலைவரிடத்துல கொடுத்து இதை ஆரம்பிச்சு இது பல கோடி ரூபாயா மாறணுங்கிற செய்யணும்னு நினைக்கிறேன். தலைவர் அவர்களும் வந்து இதை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்கப்படுகிறது. ஏன் இந்த 10,000 ரூபாய நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த எஸ்ஆர் பாண்டியன் ஒருத்தர் தலைவரா அவங்க முன்னாடி நிக்கிறேன்னா அதுக்கு இந்த முதுகுளத்தூர் மண்ணு தான் காரணம். எங்கேயோ ஒரு மூலையில சும்மா ஒரு ஜாதியும் தெரியும், ஆனா என்ன தலைவரா வார்த்தைக்கு இந்த முதுகுளத்தூர் மண்ணு, அது இந்த முதுகுளத்தூர் சங்கம். ஏன்னா இதே நம்ம சமூக தலைவருக்கு என்னெல்லாம் அடக்குமுறை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதே அடக்குமுறை எனக்கும் ஒரு நாள் வந்தது. என் வீட்டை சுற்றி போலீஸ் நிற்கும் போது இதே முதுகுளத்தூர் சங்கத்தை சேர்ந்த நபர்கள் இந்த முதுகுளத்தூர் காவல் நிலையத்தை முற்றுகையிடும்னு அறிவிச்ச உடனே எங்க வீட்டில் இருந்த போலீஸ் அப்படியே ரிவர்ஸ் ஆனாங்க. அன்னைக்கு தமிழக காவல்துறை என்னையை பார்த்து பயந்தது. அந்த பயத்தின் வெளிப்பாடு என்ன அப்படின்னா அது முதுகுளத்தூர் சங்கம். அதனால முதுகுளத்தூர் சங்கத்துக்காரன் அப்படின்னு சொல்றதுல எனக்கு வீடு மட்டும் தான் முதுகுளத்தூர் கிடையாது, நான் முதுகுளத்தூர் சங்கத்துக்காரன். ஏன்னா இங்க என்ன நல்லது நடந்தாலும் என்ன பிரச்சனை நடந்தாலும் எனக்கு இவங்களுக்கு முன்னாடியே தகவல் வந்துடும். நான் அதுக்கு முன்னாடி இங்க அடிச்சு கேட்டுருவேன். அண்ணன் மருதப்பா அவர்கிட்ட கேட்டுருவேன், ஐயா ராமமூர்த்தி அவர்கிட்ட கேட்டுருவேன். இங்க உள்ள பெரிய ஆளுக்கெல்லாம் நான் எல்லாத்தையும் நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அத்தனை பேருக்கு இந்த தகவலை நான் எடுத்துருவேன். இப்போ சங்கத்தை புதுசா நிர்வாகிகள் வந்திருக்கிறதுல எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி. இதை நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்லிக்கிற விரும்புகிறேன். ஐயா தியாகி இமானுவேல் சேகரன் இன்னைக்கும் உயிரா வாழ்ந்திருக்கிறாரா, அது இந்த முதுகுளத்தூர் சங்கத்திலான மட்டும்தான் இன்னைக்கு அவரே வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னா அதுக்கு முதுகுளத்தூர் சங்கம். ஏன் அப்படி நான் இதை ஆணித்தரமா சொல்றேன் அப்படின்னா, எங்கேயோ தென்காசி மாவட்டத்துல கடைக்கோடையில இருக்கிற ஒரு தேவேந்திரனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லா மாவட்டத்தில இருந்தும் அழுத்தங்கள் கொடுப்பாங்க. ஆனா தமிழக காவல்துறை முதுகுளத்தூர் சங்கத்திலிருந்து ஒரு அழுத்தம் வருதான்னு தான் எதிர்பார்ப்போம். ஏன்னா இங்க பத்த வச்சா அது எல்லா பக்கமும் அது எரிஞ்சு போய் அங்க அந்த பிரச்சனையை ஆஃப் பண்ணிட்டு இருக்குன்னு ஆயிடும். ஏன்னா அவ்வளவு சக்தி மிகுந்த ஒரு சங்கம் அந்த முதுகுளத்தூர் சங்கம். அதுல எனக்கு இந்த வாழ்த்துறை வழங்குற ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் அண்ணன் திருமலை குமார் அவர்களுக்கு என்னுடைய பெரிய ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சு, அனைத்து போராட்டங்களுக்கும் எங்களை நீங்க அலைங்க, நாங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.